பிள்ளைகளுக்கு வேண்டிய சத்தியம் இந்த இடத்துல பிரகடனப்படுத்த போதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை தொட சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை கேட்பதற்கு ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆவியானவர் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைகளை ஆவியானவர் உடைப்பீராக. ஆவியானவர் வாசம் பண்ணி பேசுவதற்கு ஒவ்வொருடைய ஆவியையும் ஆயத்தப்படுத்துங்க, ஆத்துமாவையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுங்க. நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு 3 பேரை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமென். Are you ready? ஆமென். அல்லேலூயா. 10th 12th எழுதுகிறவர்களுக்கு விசேஷித்த கூட்டத்தை நாம் வைக்கவில்லை. இந்த கூட்டம் முடியும் பொழுது 10th 12th எழுதுறவங்க, அதே போல முக்கியமான எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்துல தொடர்ந்து நாம் வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வரோம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. இந்த நாளோட அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? விடாய்த்த ஆத்துமாவை. அந்த இருப்பிடத்தை சொல்லுங்க. எரேமியா 31:25. எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எல்லாரும் இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. இன்னும் ஒரு விசை கூட. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன். ஒரு முறை கூட. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த மாதத்துல என்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறார் சொல்றவங்க ஒரு விசை கூட கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு சொல்லுங்களேன். அவரின் ஆத்துமாவை சம்பூரணமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 3 வாரங்களும் நாம் அந்த வார்த்தையை ஒவ்வொரு விதமாய் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நேற்றைய தினத்துல இன்னொரு வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினேன். ஆனால் நேற்றுக்கு இரவு கர்த்தர் இன்னொரு வார்த்தை என்னோடு கூட இடைப்பட்டதை இன்னைக்கு காலை வேளையில் உங்களோடு பேச ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சீக்கிரமாய் கவனிங்க. நாம நல்லா கவனிச்சுட்டு கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்டாலும் அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த நாளுடைய சத்தியம் என்னவென்றால், விடாய்த்து போகாதே, நீ உயர பரப்பாய். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. விடாய்த்து போகாதே, நீ உயர பரப்பாய். அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். நான் உயர பரப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் வாலிபர்கள் சொல்லுங்க. நான் உயர பரப்பேன். நாங்க உயர பரப்போம். அல்லேலூயா. விடாய்த்து போகாதே, தேவன் நம்மை உயர பறக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உரிய ஒரு ரேமா வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், விடாய்த்து போகாதே, கர்த்தர் உங்களை உயர பறக்க செய்ய போகிறார். இளைஞர்கள் இளைப்படையலாம், வாலிபர்கள் கூட சோர்ந்து போகலாம். ஆனால் ஒரு கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த கூட்டம் மனிதர்களுக்கு காத்திருக்கிற கூட்டம் அல்ல, ஏதோ தலைவருக்கு காத்திருக்கிற கூட்டம் அல்ல. அந்த கூட்டம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த வார்த்தையை உண்மையா ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த ஆராதனை முடியும் பொழுது உங்கள் இளைப்பை கர்த்தர் மாற்றி உங்களை இன்னும் ஓட கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இவ்வளவுதான் நீங்க ஓடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை இன்னும் ஓட செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆயுசு நாட்கள் சொல்லும் பொழுது பைபிள்ல பலத்தின் மிகுதியால் 80 வயது என்று சொல்ல நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் கர்த்தருக்காய்
அதிகமாய் ஓடத்தக்க கர்த்தர் நம்முடைய லைஃப கர்த்தர் இன்னும் ரெனியூ பண்ண போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் ரெனியூ பண்ண போகிறார். எனக்கு ஏஜ் ஆயிட்டு, 60 ஆயிட்டு, 70 ஆயிட்டு, 80 ஆயிட்டு. கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை மறுபடி கர்த்தர் ரினியூ பண்ண போகிறார். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை மறுபடி கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். அப்போ நீங்க ஓடினாலும் இளைப்படையவே மாட்டீங்க. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நான் இப்படி யோசித்தேன், உலகத்துல தலை சிறந்த தடகள வீரர் எத்தனை மீட்டர் அவர் ஓடினாலும், எத்தனை மீட்டர் அவர் ஓடினாலும் ஒரு கட்டம் வரும் பொழுது அவருக்கு இளைப்பு வரதான் செய்யும். அல்லேலூயா. ஒரு தடகள வீரர் 10,000 மீட்டர் ஓடினாலும், 5,000 மீட்டர் ஓடினாலும், 100 மீட்டர் ஓடினாலும், 500 மீட்டர் ஓடினாலும், எத்தனையோ ஹடில்ஸ் தாண்டி ஓடினாலும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும் பொழுது அவர் ஃபெயிண்ட் அல்லது வியரி அல்லது விடாய்த்து போய் அவர் கீழே விழுந்து விடுவார். ஆனால் வேத வசனம் ஒன்றுதான் சொல்லுது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த கூட்டம் எந்த கூட்டம் என்றால் கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில உங்களோட ஆண்டவர் இடைப்படுகிறது. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் மாறணும். அப்பொழுது தேவன் உங்களை ஓட பண்ணிட்டே இருப்பார். உங்களுடைய லைஃப் ஸ்பேனை கர்த்தர் அப்படி என்லார்ஜ் பண்ண போறார். அல்லேலூயா. நான் நேற்றைய தினத்துல என்னுடைய பகுதியை வாசித்து முடிச்சேன். யோபு பகுதியை நான் வாசித்துட்டு இருக்கிறேன். யோபுல கடைசி அதிகாரம் விவிதமாய் சொல்லுகிறது, யோபு 4 தலைமுறையை பார்த்தார். யோபு 140 வருடம் உயிரோடு இருந்தான். யோபு நெடுநாளாய் இருந்து அவன் மரித்தான். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை மறுபடியும் ரெனி பண்ண போகிறார். விசுவாசித்த நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்திலேயே பெரிய சபையாய் இருக்கிற ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள டாக்டர் பிஷப் டேவிட் ஒய்டப்போ என்கிற சபை இன்னைக்கு 10 லட்சம் ஆத்துமாக்களுடைய சபை. அல்லேலூயா. அந்த பிஷப் கர்த்தருடைய தாசன், வயது முதிர்ந்தவர். அவர் நேற்றைய தினத்தில் அவருடைய செய்தியை தற்செயலாய் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், விசுவாசத்தோடு நீங்க கர்த்தர் சமூகத்துல விசுவாசத்தோடு இருப்பீர்களே ஆனால் எத்தனை வயது வரைக்கும் கர்த்தர் உங்களை வாழச் செய்வார். அந்த சபையில 100 வயது அம்மா தரையில உருண்டு ஆராதிக்காங்க. எத்தனை வயசு தெரியுமா? 100 வயசு. அல்லேலூயா. 100 வயது ஒரு பாட்டி கர்த்தரை நல்லா ஆராதிக்காங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சரீரத்துல மாத்திரமல்ல, ஆவியிலே ஆத்துமாவிலே நம்முடைய பலத்தை கர்த்தர் ரினியூ பண்ண விரும்புகிறார், ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். நீ விடாய்த்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர பறக்க அழைத்திருக்கிறார். அதனாலதான் யார் இளைத்து போகலாம், இளைஞர்கள் கூட இளைப்படையலாம், வாலிபர்கள் கூட என்ன செய்யலாம். பொதுவாக இளைஞர்கள் என்ன செய்வாங்க, பெரிய நபர்களோட நல்ல என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. அப்படிதானே? இளைஞர்கள் நல்ல ஓடுவாங்க, நல்ல அவங்க சில காரியத்தை செய்வதற்கு விரைவாய் போவாங்க. ஆனா இளைஞர்கள் கூட இளைப்படையலாம், வாலிபர்கள் இடறி விழலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் ஒரு நாளும் இடறி விழ மாட்டாங்க. அவங்களை கர்த்தர் எப்படி செய்வார் என்றால் புது பலன் அடைய செய்வார். அடிக்கடி சபையில் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் என்று தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, those who wait upon God they shall renew their strength. அவர்களுடைய பழைய பலன் புது பலனாய் மாறும். அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, உங்க பழைய பலன் புதுசா மாறணுமா? சில பஸ் நம்ம ஊர்ல விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? திடீர்னு புது பஸ் அப்படின்னு விடுவாங்க. அந்த பஸ்ஸை கவனமா படிங்களேன், பாருங்களேன், பழைய பஸ்ஸை பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? வெளியில பெயிண்ட பார்த்தாயே நம்ம ஊர்ல புது பஸ் வந்துட்டு உள்ள அப்படி ஸ்டியரிங்ல பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு அந்த காலத்து பஸ்ஸா இருக்கும். அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை, நம்மள ஆண்டவர் புதுசா மாத்துறது என்னன்னா, பழைய பலத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காய் ஓட பண்ணுகிற அந்த புது பலத்தை காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். அப்ப ஆண்டவர் இந்த காலைவெளியில விரும்புகிறது என்னவென்றால், நீ யாருக்காக காத்திருக்கிறாய் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. Are you waiting for the man? Are you waiting for the world? Are you waiting for the things that you expect? நீ எதற்காக காத்திருக்கிறாய்? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா.
ஏசப்பா சொன்னார், அவர் பரமேறி போவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனா ஏசப்பா சொல்லல எந்த நேரத்தில் ஆவியானவர் வரப்போகிறார், எந்த மதியம் வரப்போறாரா, நைட்டு வரப்போறாரா, இத்தனாவது நாள் வரப்போறாரா, எப்படி வரப்போகிறார், ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடக்கும், எதுவுமே அவர் சொல்லல. இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க காத்திருக்க மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. உங்க அறைக்குள்ள யாரையும் அனுமதிக்காதீங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. நடந்ததுன்னு தெரியுமா? 10வது நாள் பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல பலமா இறங்கின பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ பலன் அவர்கள் மேல் வந்ததை பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது முதலில் நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலத்திற்கு பெயர் என்னவென்றால் டுனாமிஸ் பலன். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும் பொழுது நான் என்ன செய்வேன்? பலன் அடைவேன். எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கு நான் சாட்சி உள்ளவனாய் மாறுவேன். கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு காலை வேளையில உங்களுடைய மனதை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். நேற்று இரவு நான் இப்படிதான் ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற லைஃப் இல்ல, என் லைஃபை கர்த்தர் இன்னும் என்லார்ஜ் பண்ணுங்க ஆண்டவரே, இன்னும் என் சரீரத்தை புதுப்பிங்க ஆண்டவரே, நான் நினைக்கிறதை விட நீ நினைக்கிறபடி ஓடும்படியா என் சரீரம் புதுபலன் அடைவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே குறுக்கு வழி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, கால்வழி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, இத்தலைவலி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எது உங்களை முதிர் வயதுக்குள் கொண்டு போகிறதோ கர்த்தர் அதை ரினியூ பண்ண விரும்புகிறார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் யாருக்காக காத்திருந்தேன்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்தினார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் நாவிலே கொடுத்தார். அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கேட்டு பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்க ரெடியா? அல்லேலூயா. என் நண்பர் வர்றாரு, அவருக்கு நான் ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், நீங்க நண்பருக்காக காத்திருக்கலாம், ஹஸ்பண்ட் வெளிநாட்டில இருந்து வருவதற்கு காத்திருக்கலாம், நமக்கு விரும்பினவர்கள் வெளிநாட்டில இருந்து வருவது காத்திருக்கலாம். அவங்க வரும் பொழுது நேரத்தை சொல்லுவாங்க, நான் என் ஃப்ளைட் இத்தனை மணிக்கு, சொல்லுங்களேன், என் ட்ரெயின் இத்தனை மணிக்கு இந்த ஸ்டாப்ல இறங்கும், எனக்கு இந்த இன்னொரு ஃப்ளைட்டை நான் பிடிப்பேன், சென்னை ஏர்போர்ட்டுக்கு இந்த நேரத்தில் நான் கரெக்டா வந்துடுவேன், அப்போ உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுவேன்னு வருவதற்கு முன்பதாக கணவரும் நமக்கு விரும்பினவர் சொல்லுவாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்வுல நான் இந்த டைம்ல வருவேன், இந்த நேரத்துல தான் உன்னை தேடி வருவேன் அப்படி இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தரை சொல்லிவிட்டார், நீங்க அடுத்த லெவல் என்னன்னா புது பலன் அடைந்து உங்களை உயர அனுப்புவார். அல்லேலூயா. You are not in the ground level, but God will make you fly like an eagle. கர்த்தர் உங்களை கிரவுண்ட் லெவலுக்குள்ள கொண்டு போகிறதில்ல, உங்களை அப்படியே பறக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. விசுவாசித்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அல்லேலூயா சொல்றத பார்த்து தான் அடுத்த செய்தி இருக்கு. அப்ப அல்லேலூயா சொல்லாம இருந்துடாதீங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில காத்திருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க விடாய்த்து போய் இந்த காலை வேளையில வந்திருக்கலாம், மனதுல சில சோர்வோடு இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். அந்த சோர்வை மாற்றும்படி கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் காத்திருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பேன் என்கிற அர்த்தம் என்னன்னா, வெறும் ஜெபம் மட்டும் அல்ல, காத்திருக்கிற நேரத்துல அவர் சொல்றதை செய்வதுதான் காத்திருத்தல். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்வதுதான் காத்திருத்தல். இப்ப நான் முக்கியமான செய்திக்குள்ள போறேன், எல்லாரும் கவனிங்க. ஏன் ஆண்டவர் இந்த ஈகிளை குறிச்சு சொல்றார்? இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் எப்படி எழும்புவார்கள்? கழுகுகளை போல. இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். கழுகினுடைய வாழ்க்கையை ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் படைத்த படைப்புல முக்கியமாக பறவைகளில் கழுகு ஒரு மேக்னிஃபிஷியன்ட் பேர்ட். அல்லேலூயா. ஆங்கிலத்துல சொல்லலாம், மேக்னிஃபிஷியன்ட் என்றால் ஒரு சிறப்பு வாய்ந்த, ஒரு வல்லமை நிறைந்த, ஒரு பலன் நிறைந்த பறவை என்றால் கழுகுதான். அல்லேலூயா.
கழுகை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், பொதுவாக எல்லாரும் கவனிக்கணும், பொதுவாக ஒரு கழுகினுடைய பறக்கிற தூரம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்றால் 15,000 மீட்டர்ல இருந்து 23,000 வரைக்கும் கழுகால பறக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு பிளைட் எவ்வளவு தூரத்துக்கு பறக்கிறதோ அதற்கு மேலாக கூட கழுகால பறக்க முடியும். அவ்வளவு பலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், கழுகினுடைய ஒரு ஃபாஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட கழுகு எவ்வளவு ஃபாஸ்டா போகணும், பெர் ஹவர் 200 கிலோமீட்டர் அளவுக்கு ஃபாஸ்டா போக முடியும். அதனாலதான் பிளைட்டை ஓட்டுகிற பைலட் கூட யாருக்கு பயப்படுவார்னா கழுகுக்கு பயப்படுவார். கழுகு திடீர்னு பிளைட்ல மோதிட்டு அப்படின்னா மொத்த பிளைட் என்ன செஞ்சிடும், பாதிப்பாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கழுகை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பொதுவாக கழுகினுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருடம் என்றால் 40 வருடம். அல்லேலூயா. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. 40 வருடம் கழுகினுடைய முதிர் வயது வந்துடும். ஆனால் சில கழுகு அந்த 40வது வயதுல அல்லது அந்த 40வது வயதுல சில கழுகு அப்படியே மரித்து போகிற சூழ்நிலைக்குள்ள போகும். ஆனால் சில கழுகோ, எனக்கு இந்த மரணம் தேவையில்லை, எனக்கு இந்த முதிர்ச்சி தேவையில்லை, கர்த்தர் மறுபடியும் என்ன ரினியூ பண்ணுவார் சொல்லி அது காத்திருக்கும். அந்த கழுகுக்கு மறுபடியும் 30 வருடம் கிடைக்கிறது. இது உலகத்துல எந்த பறவைக்கும் கிடைக்கல. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஐயா, ஏன் கர்த்தர் இந்த கழுகை சொல்றாருன்னா, அது நினைத்து கொண்டிருக்கிற ஆயுசு காலம் 40 வருடம். ஆனால் சில கழுகு, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சது, கரெக்டா வயசு வந்துட்டு 70 வயசு வந்துட்டுங்க, இனிமே என்னங்க செய்யறது அப்படின்னு பேச மாட்டாது அந்த கழுகு. சில கழுகு சொல்லும், 70 வயசு ஆனாலும் நான் இன்னும் பறப்பேன். உலகத்துல எல்லா வேலைக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு, ஊழியத்துக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஜார்ஜ் முல்லர் தேவ மனிதன் 71 வயதுல 40,000 கிலோமீட்டர் அளவுக்கு உலகத்தை சுத்தி பறந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு காலை வேளையில ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் இன்னும் உங்களை பறக்க செய்ய போகிறார். உங்க வாழ்க்கை இதோட முடிய போறது இல்ல. பெற்றுக்கொள்றவங்க மாதிரி பெற்றுக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போறவங்க கையை தட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னும் கையை தட்டாத ஆட்கள் பரலோகமே அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கை இதோட போகட்டும், நான் அப்படியே பரலோகத்துக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? பேசாம இருக்கீங்களா? நம்ம சபை என்கிட்ட பேசுங்க, பரலோகத்துக்கு போய் என்ன செய்ய போறீங்க? ஆராதிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி பூமியில நிறைய வேலை இருக்கு. என்னை குறித்து கர்த்தர் நிறைய வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், சில கழுகுகள் அந்த 40வது வயதுல என்ன செய்கிறது என்றால், அதனுடைய ரெக்கை, அதனுடைய ஃபெதர், அதனுடைய பீக், அதனுடைய கால்கள், அதனுடைய கண்கள் பாருங்களேன், முதிர் வயது ஆகும் பொழுது கண்ணெல்லாம் என்ன செஞ்சிருது, மங்களகரமா மாறிடுது. அல்லேலூயா. சாரி, மங்கி போயிருது. ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் சகோதரிகளை சகோதரனை யாருமே இதான் சொல்லல. ஆனா அது வரைக்கும் நல்ல பார்வை இருக்கும், அது வரைக்கும் நல்ல கால்கள் இருக்கும். ஆனா கொஞ்சம் வயது வர வர என்ன ஆயிரும், தவக்குன்னு கால் இதாயிரும். ஒரு சின்ன காரியமானாலும் என்ன செஞ்சிரும், அப்படியே நம்ம சோர்ந்து போயிருவோம். இந்த 40 வயதுல சில கழுகுகள் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதான் நம்ம முதல்ல படிக்க போறோம். சில கழுகுகள் என்ன செய்யும் என்றால், நான் இந்த 40வது வயதுல சாக போறது இல்ல, நான் காத்திருக்க போகிறேன் என்று சில கழுகுகள் என்ன செய்யும் என்றால், அது பறந்து போய் மவுண்டைன் டாப்ஸுக்கு போகும். அல்லேலூயா. ஆராய்ச்சியாளர்கள், நான் ஆராய்ச்சி பண்ணதுல நான் படித்த ஒரு காரியம் என்னவென்றால், கழுகு தரையில இருக்காது, கழுகு கண்மலைக்கு நேராய் போகிறது. அல்லேலூயா. ஐயா, யார் உயர பறக்க முடியும் என்றால், கண்மலையின் மேல் உள்ளவன். எழுதிக்கோங்க முதல் குறிப்பு. யார் உயர பறக்க முடியும் என்றால், கண்மலையின் மேல் உள்ளவன் தான் உயர பறக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு நேற்று கற்றுக் கொடுத்தார். என்னவென்றால், சில கழுகுகள் கீழே தரையில அது காத்திருந்தா என்ன? அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. தரையில தான் நிறைய இடம் இருக்கு, கிரவுண்ட்ல தான் நிறைய இடம் இருக்கு. எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தரையில நிறைய இடம் இருக்கு, கிரவுண்ட்ல நிறைய இடம் இருக்கு. தரையில மற்ற பிராணிகளை போல
நானும் இருந்து காத்திருந்தா நல்லா இருக்குமே. கழுகு அப்படி சூஸ் பண்ணாதான். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, கழுகு காத்திருக்கிற இடம் எங்கவென்றால் கன்மலைக்கு பறந்து போய் காத்திருக்கும். இப்போ எனக்கு ஒரு வார்த்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். காத்திருக்க விரும்புகிறவன் கிரவுண்ட் லெவல்ல இருக்க மாட்டான், கண்மலையில தான் நிற்பான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்றேன். If you want to fly high, you stay high. எல்லாரும் சொல்லுங்க. If you want to fly high, you stay high. நீ உயர பறக்க விரும்பினால் நீ உயரத்தில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். தூங்காதீங்க, சிந்தனை செதறக்கூடாது. அப்பனா உள்ள ஒண்ணுமே இறங்காது, தோசை வராது. அல்லேலூயா. பேராஷூட் வீரர்களை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பேராஷூட் என்ன செய்வான்? பின்னாடி ஒரு பொதி மூட்டை மாதிரி வச்சிருப்பான். கீழ இருந்து பேராஷூட்ல போவாங்களா, மேல இருந்து போவாங்களா? ஒரு சில 1000 அடிக்கு மேல பேராஷூட் வீரர்களை நிக்க சொல்லி பேராஷூட்டை கற்றுக் கொடுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ இப்போ ஓடணும், ஓடி என்ன செய்யணும்னா அந்த உயரத்திலிருந்து நீ பறக்கணும். பறக்கும் பொழுது அவங்க முதல்ல செய்யறது என்னன்னா, அந்த விண்டு போகிற இடத்துல கரெக்டா போகிற நேரத்துல பேராஷூட் அழகா அப்படியே பறக்கும். அது கீழே பறக்க முடியாது, ஹைல பறக்கும். ஒரு பேராஷூட்டே உயர பறக்கணும்னா அது ஹைல இருந்து தான் பறக்கணும். இப்ப உங்ககிட்ட சொல்லட்டுமா, அந்த வார்த்தை எல்லாரும் பிடிச்சுக்கோங்க. எந்த மனுஷன் உயர பறக்க விரும்புகிறானோ அவன் மற்ற பிராணிகளை போல கீழே இருந்தா அதனுடைய எண்ணம் இதுக்கு வரும். ஆனா தேவன் நம்மை அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போகணும். நீ பிரித்தெடுக்கப்பட்டு கண்மலைக்கு வா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். பிரித்தெடுக்கப்பட்டு கண்மலைக்கு வா. அல்லேலூயா. உங்களுக்காக ஈகிள் படத்தெல்லாம் கொண்டு வந்து டீச் பண்ண ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. எனக்கு இருந்த கொஞ்ச நேரத்துல இந்த ஒரு படத்தை கொண்டு வந்தேன். இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க, இந்த லைட் ஆஃப் பண்ணாதீங்க, இந்த லைட் சில பேர் பார்க்கட்டும். இந்த ஈகிள் வந்து மவுண்டைன் டாப்ஸுக்கு போகும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எங்க போகும்? மவுண்டைன் டாப்ஸ். ஈகிளே கண்ணில் தெரியலையே, சோத்திரம் கர்த்தாவே, நல்ல டிவி வரட்டோப்பா சபைக்கு. மவுண்டைன் டாப்புக்கு போகுது. ஏன்னா கண்மலையின் வெடிப்புக்குள்ளே என்னை தம்முடைய கரத்தினால் மூடுகிறார். ஒரு இடம் உண்டு, அந்த இடம் என்னன்னா மலை உச்சி. ஹல்லேலூயா. இதுக்கு மேல பிரைட் எனக்கு தெரியல, கழுகு கொஞ்சமாகிலும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு போட்டோ போடுப்பா, பறக்கிற ஒரு போட்டோ உண்டு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடாதீங்க, அப்புறம் நான் இருட்டா தெரிஞ்சிருவேன், அங்க கஷ்டமாய் போகும். இந்த கண்மலை மேல ஏன் கழுகு நிக்கிறது என்றால், எல்லாரும் டீச்சிங்க கவனிங்க. படத்தை விட இப்ப இதான் ரொம்ப முக்கியம். நான் கண்மலையின் மேல் நின்று நான் காத்திருக்கும் பொழுது என் பார்வை கீழே இருக்காது, அந்த லெவல்ல தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் கழுகுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் கழுகு. இப்போ நீங்க கண்மலையில நிக்கீங்க, உயர நிக்கீங்கன்னா அந்த கண்மலைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது எதை தான் பார்ப்பீங்க? கிளவுட தான் பார்ப்பீங்க. அல்லேலூயா. சில பேர் இந்த ஹில்ஸ்க்கு போயிருக்கீங்க. அந்த ஹில்ஸ் எங்க அப்படின்னா, அந்த பெரிய பெரிய மூணாருக்கோ அல்லது பெரிய பெரிய ஒரு அந்த ஹில் ஸ்டேஷனுக்கும் மேல போயிட்டு காலையிலே எழும்பி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? உங்க அறையை விட்டு காலை எழும்புனா எப்படி இருக்கும்? உங்க ரூமை விட்டு எழும்புனால என்ன தெரியுங்க? மேகம் தான் தெரியும். அல்லேலூயா. இங்க பார்த்தா ஹில் ஸ்டேஷனுக்கு போன மாதிரி எனக்கு தெரியலையே. கொடைக்கானலோ ஊட்டிக்கோ பெரிய பெரிய இடத்துக்கு போனீங்கன்னா காலையில எழும்பும் பொழுது உங்களுக்கு தெரிகிற ஒண்ணே என்னன்னா மேகம் தான் தெரியும். அப்ப நான் ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, கழுகை போல ஒருவன் காத்திருக்கணும்னா அவன் கிரவுண்ட்ல உள்ள காத்திருக்க வேண்டாம், அவன் பறந்து முதல்ல மவுண்டைன்குள்ள போகணும். புரிஞ்சவங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது என்ன இடம் தெரியுமா? கண்மலையின் மேல் ஏறணும். இந்த வசனம் சொல்லும் பொழுதே ஆண்டவர் எனக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகப்படுத்துகிறார். யாத்திராகமம் 33 கண்மலையின் நடுவிலே கர்த்தர் மோசேயை தம்முடைய கரத்தினால் மூடுகிறார். மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். அப்போ கர்த்தர் சொல்றார், என்னுடைய மகிமையை பார்த்து ஒருவனும் என்ன செய்யல, உயிரோடு இருக்கவில்லையே. அப்பொழுது மோசே பார்த்து கர்த்தர் சொல்றார், கண்மலையின் வெடிப்பில என்னுடைய கரத்தினால உன்னை மூடுவேன். யாத்திராகமம் 34 மறுபடியும் கர்த்தர் மோசேயை மலையின் உச்சிக்கு அனுப்புகிறார், கொண்டு வருகிறார். எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரை ஏன் மலையின் உச்சிக்கு கொண்டு வரீங்க? ஏன் கொண்டு வந்தார் என்றால், நீ மலையின் உச்சிக்கு வந்தாதான் ஹை லெவல் ரெவலேஷன் கிடைக்கும். மலையின் உச்சிக்கு வந்தாதான் கர்த்தருடைய வார்த்தையை நீ விளங்கிக் கொள்ள முடியும். கிரவுண்ட் லெவல்ல இருக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோ மோர் கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவல் இல்ல,
கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கிரவுண்ட் லெவல்ல இருந்தா கோழி பறக்கும் தெரியுமா? நீங்க கிரவுண்ட் லெவல்ல கழுகு, நீங்க தான் கழுகு, நான் தான் கழுகுன்னு வச்சுக்கோங்க. கிரவுண்ட் லெவல்ல இருந்தோம்னா ஒரு கோழி கட 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 கடன்னு பறந்துட்டு இருக்கும். இப்படி போய் டபக்கு என்ன செஞ்சிடும். அப்போ நீங்க கழுகு பாப்பீங்க, இது இவ்வளவுதான் பறக்க முடியுமோ அப்படின்னு உங்களால என்ன செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் கழுக மவுண்டைன் டாப்குள்ள கொண்டு போறாரு. அப்போ வெளியில பார்த்தா எல்லா கழுகுகளும் பறந்துட்டு இருக்கும். இத போல என்னால் பறக்க முடியும். அப்ப கழுகு முதல்ல எங்கே போகிறது என்றால், தன்னுடைய வாழ்க்கையை ரினியூ பண்ணுவதற்கு அது எடுத்துக்கொள்ளுகிற இடம் மவுண்டைன் டாப்ஸ். இப்ப தேவன் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மணலின் மேல் கட்டினவனுடைய வீடு பெருமழை வரும், பெரு வெள்ளம் வரும், ஆனால் அந்த வீடு இடிந்து போகும். ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடோ அது ஒருபோது இடிந்து விழாது. பெருமழை வரலாம், பெருவெள்ளம் வரலாம், ஏன்னா அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. அந்த கழுகு அழகா நிக்கிறது. உங்களுக்கு இந்த போட்டோ வேணா, உங்களுக்கு நான் பிறகு அனுப்பி விடுதேன், நீங்க பாத்துக்கோங்க. அது நிக்கிற இடம் கண்மலை. அல்லேலூயா. அப்படி கம்பீரம் பண்ணிக்காங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. ஒரு கழுகால ஒரு மனிதனை கூட கொல்ல முடியும், அந்த அளவுக்கு பவர் அதுல இருக்கு. தேவன் சும்மா பைபிளை எழுதி வைக்கல, கழுகு அப்படி எழுதி வைக்கல. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கழுக போல பலன் பெறணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கிரவுண்ட் லெவல் அல்ல, கர்த்தர் என்னை மவுண்டெயின்ஸ்குள்ள கொண்டு போகிறார். இப்போ அந்த கழுகு முதிர் வயதாயிட்டு, முதிர் வயது ஆனாலும் முதல்ல போய் தன்னுடைய ரெக்கைகள் உதிர்வது எந்த இடம்னா மவுண்டைன் தான், கீழ் லெவல் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு அநேக பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வருவது எதற்காகனா, இன்னும் கிரவுண்ட் லெவல்லே யோசிக்கீங்க, இன்னும் மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கீங்க. கோழி பறக்கிறதே பாக்கீங்க, பாம்பு போறதே பாக்கீங்க, மற்றவங்களை போல யோசிக்காதீங்க. நீங்க பறந்து கண்மலைக்குள்ள வாங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? கண்மலைக்குள்ள வந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் தான் இருப்பார். இரட்சகர் மட்டும் தான் கண்மலையில இருப்பார். கிரவுண்ட் லெவல்ல இருந்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, கண்மலையில இருந்தா அவரை மட்டும் தான் பார்க்க முடியும். புரிஞ்சிட்டுனா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காரியம் பைபிள்ல, ஒரு சம்பவம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதோடு கூட இருந்த சிநேகிதனாகிய ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் தாவீதினுடைய மகனாகிய அப்சலோம் அழைத்ததினாலே தாவீதுக்கு ஆலோசனை கொண்டு சொல்லி கொண்டிருந்த அந்த அகித்தோப்பேல் இப்ப யாருக்கு சென்று விட்டான் என்றால் அப்சலோமுக்கு சென்று விட்டான். அல்லேலூயா. இப்ப அப்சலோமினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? யார் ராஜா? எங்க அப்பா தான் யாரு ராஜா. ஆனா அப்சலோமுடைய எண்ணம் என்ன? நான் தான் ராஜாவென்று எல்லாரிடத்தில் என்ன செய்யறான்? சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதற்கு யாரை பயன்படுத்துகிறான் என்றால் அகித்தோப்பேல். நல்ல கவனிக்கணும், அகித்தோப்பேல் என்பவன் நல்ல ஆலோசனைக்காரன் தான். அல்லேலூயா. ஆனால் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐயோ அகித்தோப்பேல் எனக்கு விரோதமாக எழும்பி விட்டானே என்று தாவீதும் தாவீதோடு கூட இருந்த ஜனங்களும் அழுது கொண்டு அவர்கள் ஒரு மலையில ஏறிக்கொண்டிருந்தார்கள். அந்த மலையினுடைய பெயர் ஒலிவ மலை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்ண ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த மலை என்ன மலை? என்னைக்குமே மறந்துடாதீங்க, ஒலிவ மலையில தான் ஆண்டவருடைய மறுரூபம் நடந்தது. ஒலிவ மலை ரொம்ப ரொம்ப முக்கியமான மலை. ஒன்னு சொல்றேன், சில நேரத்தில் உங்களை தகர்க்க சத்துரு பிளான போடும் பொழுது நீங்க தரையில இருக்காதீங்க, மேல போயிருங்க. மேலனா இங்க ஜெபம் பண்ணுவதற்கு மேல போயிருங்கன்னு சொல்றேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, அடுத்த ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மவுண்டைன் டாப்ஸ்னா என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவன் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல சொன்னார், நீங்க காத்திருக்கிற இடம் தரையில் அல்ல, மேல்வி தரையில காத்திருங்கள், அதுவுமே மவுண்டைன். அல்லேலூயா. சில பேர் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற மாதிரியே எனக்கு தெரியுது, ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம அண்ணன் ஒலிவ மலைக்கு என்ன செஞ்சிட்டார்? ஏறி போய் பைபிள் சொல்லுது, தாவீது ஒலிவ மலையில் கர்த்தரை என்ன செய்தான்? பணிந்து கொண்டு அவன் அங்கே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் அழுது கொண்டிருக்கிறேன், இப்பொழுதோ என்னிடத்தில் சென்ற அந்த அகித்தோப்பேல் என் மகனாகி அப்சலோமோடு கூட இருக்கிறான். ஆண்டவரே, அந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை நீ பைத்தியமாக்குவீராக என்று சொல்லி ஜெபம் பண்றான். இந்த ஜெபம் எங்க நடக்கிறது என்றால் மவுண்டைன்ல நடக்கு. மவுண்டைனை விட்டு கீழே இறங்கும் பொழுது தாவீதினுடைய சிநேகிதனாகிய ஊழியக்காரனாகிய ஊசாய் வருகிறான். அல்லேலூயா.
ஊசாயை பார்த்து இந்த தாவீது சொல்றான், அவனும் அழுகிறான். தாவீது சொல்றான், நீ என்னோட கூட வந்தால் பாரமா இருப்பாய், நீ என்னோட கூட வர வேண்டாம், உன்னை நான் என் மகனிடத்தில் அனுப்புகிறேன், நீ மகனிடத்திலே போய் சொல்லு, நான் இனிமேல் உமக்கு ஊழியக்காரன் சொல்லு. அப்படி சொல்ற நேரத்துல ஆகிதோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் அதமாக்குவார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. சில ரெவலேஷன் கிடைக்கிற இடம் மவுண்டன் டாப்ஸ். ஓடி இருக்க அந்த இடத்துக்கு. ஹல்லேலூயா. சில பேர் தர லெவல்ல யோசிப்பாங்க, நீங்க தர லெவல் அல்ல, நீங்க மேல போகணும். ஹல்லேலூயா. எங்க நம்ம என்ன மேல இருந்தாதான் மேலானதை பார்க்க முடியும். பெரிய சபையை கட்டுவோம், 1000 ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு இப்படி இருந்தாதான் சபை என்ன செய்ய முடியும். இந்த சபையை வச்சு இப்படியே ஓடட்டும், காலகாலமாய் தள்ளி கொண்டு போவோம் அப்படின்னு இல்லை. சபை வளரும், பெரிய இடத்துக்கு நாங்க போவோம், பெரிய ஏக்கரை வாங்குவோம், நிறைய ஆத்துமாக்கள் வருவார்கள். ஆமேன் வரவே மாட்டேங்க. அநேக ஆத்துமாக்கள் கர்த்தர் எங்கள் மூலமாய் கொண்டு வருவார். சபையை கர்த்தர் நிரம்ப பண்ணுவார். ஹை லெவல் யோசனை. because if you stay high you will fly high. ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடம் நீ யார் என்று உன்னை தீர்மானிக்கும். நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ நீ யார் என்பதை அது தீர்மானி. தர லெவல்ல இருந்தா நீ இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா இப்பொழுதோ இந்த கழுகு மவுண்டைன் டாப்ஸ்குள்ள. நான் நேற்றுக்கு இந்த வசனம் தியானிக்கும் பொழுது எப்படி கற்பனை பண்ண தெரியுமா, காலையில இந்த கழுகு மவுண்டைன் டாப்ஸ்ல இருந்து தபக்குன்னு இப்படி முழிச்சு பார்த்தா அதுக்கு தரையே தெரியாதான், அதுக்கு தெரியறதெல்லாம் மேகம் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ரெடியா இருந்துக்கோங்க. நீங்க மவுண்டைன் டாப்ஸ்ல இருந்தீங்கன்னா கண்ணை மூடி திறந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஹையா தான் தெரியும். எல்லாமே பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகள். இப்ப மலையிலிருந்து தாவீது இறங்கி வரார். இறங்கி வரும் பொழுது ஒருத்தன் வந்து தாவீதை முறுமுறுத்து பேசுகிறான். அவனுடைய பெயர் என்ன? சீமேயி, அப்படிதானே? தாவீதை பேசுகிறான், திட்டுகிறான், பேலியாளின் மகன் என்று சொல்றான். அப்ப தாவீதோடு கூட இருந்த வேலையாட்கள் எல்லாரும், ஓ ராஜாவை இவனை கொன்று விடலாமா சொல்லும் பொழுது, இப்பொழுது கொன்று விட வேண்டாம், வேண்டாம், இவன் செய்யும்படி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். என் மகனே என்ன கொலை செய்யணும்னு நினைக்கிறான், இவன் எம்மாத்திரம், ஆனாலும் கர்த்தர் எனக்கு நீதியை சரி கட்டுவார் என்று தாவீது சொல்லுகிறான். சில ரெவலேஷன் மவுண்டைன்ஸ்ல இருந்தா வரும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நடந்த என்ன தெரியுமா, தாவீதும் தாவீதோடு கூட இருந்த ஜனங்களும் விடாய்த்து போயிருக்கிற நேரத்துல நாம 12,000 பேரா போய் அவங்கள தாக்கிடலான்னு அகித்தோப்பேல் நினைச்சான் தெரியுமா. அந்த ஆலோசனைய ஊசாய் மாற்றும்படி கர்த்தர் அதை திருப்பி போடுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுங்க? இந்த காலை வேளையில சில சத்துருவங்க குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனைய கர்த்தர் அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்ப போகிறார். சில பேரை தகர்க்கணும்னு நினைக்கிற இந்த ஆலோசனைய இந்த காலை வேளையில கர்த்தர் ரிட்டர்ன் அவனுக்கே அனுப்ப போகிறார். சில குடும்பத்தை தகர்க்கும்படி ஏவல் கொண்டு வரலாங்க, சில பிசாசு ஏவலை கொண்டு வரலாம், அத அவனுக்கே கர்த்தர் திருப்பி அனுப்ப போகிறார். அல்லது வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்துல லெமனை உருட்டலாம், அந்த லெமனை கழுவி ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு முன்னாடி லெமன் வந்தா பயந்துருவீங்களோ? பயப்படாதீங்க, லெமனை ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. அல்லேலூயா. என்ன கொண்டு வந்தாலும் குடிச்சிருங்க. ஏதாவது ஒண்ணு போட்டானா பயப்பட வேண்டாம், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஏன்னா என்கிட்ட இருக்கிற டிஎன்ஏ சாதாரண டிஎன்ஏ அல்ல, எனக்குள் ஓடுகிற டிஎன்ஏ என்ன டிஎன்ஏ தெரியுமா? பார்த்தாலே தெரியும், இயேசு கிறிஸ்து என்கிற டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கு. I am not a ground level, but I am a mountain tops. என்ன பார்த்தாலே எப்படி பார்க்கணும்னா இப்படிதான் பார்க்கணும். சத்ரு உங்களை சத்ரு இப்படி பார்க்க கூடாது, அப்பனா அவன் பெருசா தெரியுவான். சத்ரு உங்களை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிரிச்சு இப்பதான் சிரிப்பு வருது. நல்ல சிரிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்ரு உங்களை இப்படி பார்த்தா நீங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். சத்ரு உங்களை எப்படி பார்க்கணும்? இவன் என்னை விட பல 1000 மவுண்டைன்குள்ள மேல இருக்கான இப்படி பார்க்கணும். ஒரே சவுட்டு அப்படி அவனை மிதிச்சிடணும். அல்லேலூயா. நீ என்னையா என் பிள்ளையா தொட வர இயேசுவின் நாமத்தினால பா பிசாச அப்படியே முடிஞ்சிடும். அவ்வளவுதான். சுகமாக கர்த்தர் கிருபை தருவார், பலப்படுத்த கர்த்தர் கிருபை தருவார். Because I am not in the ground level, I am in the mountain tops. இப்போ அந்த கழுகு மவுண்டைன் டாப்ஸ்க்குள்ள வந்த உடனே இப்போ என்ன நடக்கிறது என்றால், அது காலையில எழும்பினாலும்
மதிய எழும்பினாலும் அது பார்க்கிறதெல்லாம் மற்ற பறவைகள் பறக்கிறதா. இன்னைக்கு உங்க வெளிச்சம் அப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புறார். உங்க ஸ்பீக் அப்படி மாறணும் கர்த்தர் விரும்புறார். சரி, ரெண்டாவது சொல்லட்டுமா? கண்மலையின் மேல் இருக்கிறவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறான். இரண்டாவது ஒரு காரியம் இந்த கழுகு என்ன செய்கிறது என்றால், 5 மாதம் 153 நாள் இந்த கழுகு என்ன செய்கிறது என்றால், இரண்டாவது தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இறகையும் அது உதிர்த்து போடுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, 2 காரியங்கள் கழுகுடைய வாழ்க்கையில் நடக்கு. ஒண்ணு என்னன்னா, நேச்சுரலாகவே அதனுடைய இறகு என்ன செய்யுது? உதிர்ந்து விடுது. இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படித்தானே, முடிய வளர்க்கிறது பெரிய கஷ்டம், ஆனா முடி உதிர்ந்து ஈஸியா உதிர்ந்து. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க? தலைய தோத்திட்டு கீழே பார்க்க முடிய பார்த்தா அன்னைக்கு நாள் நல்லா இருக்காது. ஆண்டவரே எனக்கு வயசாயிட்டாப்பா, அல்லேலூயா, மறுபடியும் அந்த முடியை நட்டு வச்சா நல்லா இருக்குமே. சில பேருக்கு பால்டு ஹெட் ஆனா என்ன ஆயிருது? பொண்ணு கிடைக்காத இப்பவுமே என்ன செய்யுது? முடி இப்படி இப்படி. நம்ம பசங்க இப்படி பார்ப்பான், அங்கே அதுக்கு சொட்டை விழுதுறோம், இங்க விழுதுறோம். அந்த சொட்டெல்லாம் விழக்கூடாதுன்னா முதல்ல டிப்ரெஷன் எண்ணங்களை விட்டு வெளியில வாங்க, சந்தோஷமா பாருங்க, எல்லா முடியும் நல்லா வளரும். எத்தனை சீயாக்காவை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சாலும் ஒன்றும் வளராது. அல்லேலூயா. இப்ப என்னன்னா, ஒன்று நேச்சுரலாகவே அந்த ஈகிளுடைய ஃபெதர் என்ன செய்யுது? கீழே விழுது. இன்னொன்னு என்ன தெரியுமா? இதுவே தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பித்து போடுகிறது. இது எதற்கு அடையாளம் என்றால், இரண்டாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்னன்னா, பழையவைகளை களைந்து போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்மலையின் மேல் உள்ள அனுபவம். இரண்டாவது எழுதிக்கோங்க, கண்மலைக்குள் இருக்கிற அனுபவம். அல்லேலூயா. கண்மலைக்குள் ஒருவன் இருந்தால், அப்ப அந்த கண்மலைக்குள்ள என்ன அர்த்தம் பாஸ்டர்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. தம்பி எழுதிட்டு இருக்கிறோம், அவளை பேனா கீழே போட்டு சொல்லு பார்ப்போம், ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க எல்லாரும். எல்லாம் புதிதாயின. எல்லா பிள்ளைங்களும் சொல்லுங்களேன். ஆமா, உங்க எல்லாருக்கும் இப்ப நான் தான் சண்டே கிளாஸ் டீச்சர். சொல்லுங்க பாப்போம், எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்ப அது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கஷ்டம், அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம். இன்னொரு போட்டோ, ஒரு போட்டோ நான் போட்டிருக்கேன், அந்த போட்டோ போடுங்க. அந்த போட்டோ என்ன போட்டோ தெரியுமா? இது உங்களுக்கு தெரியுதோ இல்லைன்னு எனக்கு தெரியல. இது முன்னாடி உள்ள ஒரு போட்டோ. இப்போ அதனுடைய அந்த போட்டோ பாத்தீங்கன்னா, அதனுடைய பீக், அந்த இந்த இடம் உடைஞ்சு போயிருக்கும். அதனுடைய அழகு என்ன செய்யும்? உடைஞ்சு போயிருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இங்க இருக்கிற கழுகுக்கு இங்க இருக்க கழுகு என்ன வித்தியாசம்னா, இது ப்ராசஸ்க்குள்ள போவதற்கு முன்பதாக, இது ப்ராசஸின் மத்தியில, சில நேரத்துல ப்ராசஸின் மத்தியில எனக்கு வெளியில அலங்கோலமா இருக்கும், உள்ள பலன் உள்ளவனா நான் மாறுவேன். அதான் அர்த்தம். இது வெளியில உள்ள கழுகு, இது ப்ராசஸ்க்கு போவதுக்கு முன்னாடி. இது ப்ராசஸ் நேரத்துல ஆவியானவர் விரும்புகிறார். ப்ராசஸ் நேரத்துல சில பழையதை நீ களைந்து போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா புதுச கத்த தரப்போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்களேன். சில காரியங்கள் வெளியில போவதற்கு கஷ்டமா இருக்கும். இது உடைஞ்சா எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க, நான் பார்த்திருக்கிறேன். கவனிக்கீங்களா? இந்த பீக் உடைஞ்சா அவ்வளவு ரத்தம் வரும். அந்த ஃபெதர் கிள்ளி போட்டா அவ்வளவு ரத்தம் வரும். அது இன்னொரு ஒரு போட்டோ நான் போட்டிருக்கேன், அது மெலிஞ்சு போன ஒரு போட்டோ. அதை வைங்க. அது எப்படி மாறிடும் அப்படின்னா, மெலிந்து போனதாய் ஆள் அடையாளமே தெரியாத ஒரு கழுகாய் மாறிடும். அல்லேலூயா. அந்த போட்டோ எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் கொடுத்திருந்தேன். என்னன்னா, இதுவரைக்கும் புஷ்டியா இருந்த கழுகு இப்ப மெலிஞ்சி போனதாய் ஆளே அடையாளம் தெரியதாய் மாறிடும். இது ஹெவியான ப்ராசஸ். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த கழுகு இந்த ப்ராசஸ்க்குள்ள போவதற்கு 153 நாட்கள் பயங்கர வலி இருக்கும். அல்லேலூயா. சாதாரண வழி இல்ல. அது என்ன செய்யும்னா, அந்த கட்பாறை அங்க இருக்குன்னா ஓடி போய் அதுல என்ன செய்யுமா? மோதுமா. மோதும் பொழுது அதனுடைய ஃபெதர் என்ன செஞ்சிடும்? உடைய 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 உடைய. இப்போ இந்த ஒரு கோழியை உரிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? கடையில சிக்கன் உரிக்கும் போது எப்படி இருக்கும்? அது வரைக்கும் பார்க்கும்போது அது கோழியா இருக்கும். உரிச்சிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த லெவல் ஆயிரும் இது. ஆனா இது யாருக்கு தெரியாது தெரியுமா? கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே நாங்க இருக்கிறது மவுண்டன்ல இருக்கிறோம்.
நான் இந்த ப்ராசஸ்க்குள்ள போகிறது யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். ஒன்று சொல்லட்டுமா? சில ப்ராசஸ்க்குள்ள நீங்க போவது மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரிந்தா போதும். ரெண்டாவது என்னன்னா, கண்மலைக்குள் இருக்கிற அனுபவம். என் பழையதை நான் புடுங்கி எறிந்து போடணும். எல்லாரும் சொல்லுங்க, பழையவைகளை புடுங்கி எறிந்து போடணும். சில காரியங்கள் உங்களை விட்டு வெளியேறிட்டாலே சுகம் கிடைச்சிடும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில காரியங்கள் நம்மை விட்டு வெளியே போனாலே சுகம் கிடைச்சிடும் இயேசுவின் நாமத்தினால. இதுவரைக்கும் நான் இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன், இந்த அவிசுவாசத்தில் இருந்தேன், இந்த பாவத்தில் இருந்தேன். இயேசுவின் நாமத்தில் அதை என்னை விட்டு அகற்றுவீராக. சுகம் அது இருக்க இருக்க உங்களால பறக்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில தேவையில்லாததை எடுத்து போட்டுருங்க. ஒண்ணு அது தானா உதிரணும், இல்லாட்டா நீங்களே எடுத்து செஞ்சணும். சில பேர் ஜெபிப்பாங்க தெரியுமா, ஆண்டவரே இந்த பாவத்தை நீரே வந்து என்ன செய்யும், எடுத்து போடும். என்ன அவர் என்ன எடுத்து போடுறதுக்கு அவர் உங்களை மன்னிக்க தயவு உள்ளவர். எடுத்து போடுற வேலை என்னுடைய வேலை தான். அல்லேலூயா. யாக்கோபு கர்த்தர்ட்ட ஜெபிச்சான். ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது அவனுடைய பெயர் என்ன செஞ்சுச்சு, மாறிச்சு. ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாங்களா, உன் சகோதரனோட பேசி அவனை ஹக் பண்ணி அவனை முத்தம் செய்து அவனோட ஐக்கியம் மாதிரி எங்கதான் சொன்னாரா? இல்ல. அவர் தொடதான் முடியுமே தவிர, அவர் மன்னிக்க தான் முடியுமே தவிர, அவர் நம்ம பேரை மாற்றதான் முடியுமே தவிர, மற்ற காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கல, நீங்க முந்தி மோசம் போகிற பழைய இச்சைகளை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பொய் இருந்துச்சுன்னா பொய்யினாலேயே சரீரம் கெட்டு போயிருக்கும். இதுவரைக்கும் பொறாமை இருந்துச்சுன்னா பொறாமையினாலேயே சரீரம் கெட்டு, இதெல்லாம் நீங்க வெளியில போயிருக்கும். கசப்பு, பொறாமை, மூர்க்கம், துர்க்குணம், கோபம், இது எல்லாம் என்னை விட்டு வெளியில போட்டுனா என் பாடி ஃப்ரீ ஆயிடும். சில பேர் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க தெரியுமா, உங்க சரீரத்துல சில கழிவுகள் வெளியே போனாலே சரீரம் என்ன செஞ்சிடும், சுத்தமாயிடும். அப்படிதானே? டாக்ஸிக் சொல்லுவாங்க. சரீரத்துல சில கழிவுகள் இருக்கிறதுனாலதான் பிரச்சனை வருது. எத்தனை பேர் சில பேரால சாப்பிட முடியாது, பார்த்திருக்கீங்களா? ஏன்னா சரீரத்துல என்ன இருக்கு, கழிவுகள் இருக்கு. சில காரியங்கள் நம்ம விட்டு வெளியில போவதற்கு சில பெயின் ப்ராசஸ் வரதான் செய்யும். அல்லேலூயா. சில இக்கட்டான சூழ்நிலை வருது, ஆனா அந்த காலம் கொஞ்ச காலம்தான். இரண்டாவது, கண்மலைக்குள் இருக்கிற அனுபவம். மூன்றாவது என்ன அனுபவம் தெரியுமா? கண்மலையோடு உள்ள அனுபவம். முதல்ல சொன்ன கண்மலையின் மேல் உள்ள அனுபவம். இரண்டாவது என்ன அனுபவம்? கண்மலைக்கு உள் இருக்கிற அனுபவம். மூணாவது என்ன அனுபவம்? கண்மலையோடு உள்ள அனுபவம். அப்படின்னா என்ன? இப்போ கோழி, உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. இப்ப அதை பார்க்கும்போது யாராவது கழுகுன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்களேன். யாராவது பார்த்தா கழுகுன்னு சொல்லுவாங்களா? கழுகுனே இது பார்க்கவே எப்படி இருக்கு, அசிங்கமா இருக்க. அது வரைக்கும் புஷ்டியா இருந்து இப்ப அசிங்கமா இருக்க. இப்ப கழுகு என்ன செய்யும் என்றால், அடுத்த ஃபெதர் உருவாவது என்பது உடனே மிராக்கலா நடக்காது. அல்லேலூயா. உடனே ஏசப்பா வந்து புது இறகை பரலோகத்திலிருந்து கொடுக்க மாட்டார். அது வளருகிற வரைக்கும் அது காத்திருக்கும். அதான் கர்த்தரோடு கூட உள்ள அனுபவம். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க உயர பறக்கணும்னா உங்களால முடியாது, கர்த்தரோடு இருந்தாதான் முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு கழுகு எடுத்துக்கோங்க, கழுகுடைய குஞ்சு எடுத்துக்கோங்க. அது பறக்க வைக்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த கழுகு என்ன செய்யும் தெரியுமா? மலையின் உச்சியிலிருந்து அந்த குஞ்சு என்ன செய்யும்? தள்ளி விடும். தள்ளி விடும் பொழுது என்ன பண்ணும்? கீழே போய் பயங்கர பண்ணி செய்யும். அதால முடியும், ஆனாலும் கீழே விடும். அப்ப என்ன தெரியுமா? இதுக்கு தெரியாத குஞ்சுக்கு நம்ம மேல நம்ம தலைவர் வராரு. அல்லேலூயா. அந்த தலைவர் என்ன தெரியுமா செய்வார்? கீழே விழ அனுமதிக்க மாட்டார். ஸ்வைங்கன் வந்து அப்படி தூக்கிட்டு போயிடுவார். இது கொஞ்ச காலம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? தைரியமா விட்டுருவார். நீ இப்போ சிங்கம் மாதிரி மேல போயிரு. அல்லேலூயா. அது போலதான் கர்த்தரோடு கூட இருக்கிறவன், இயேசுவோடு கூட இருக்கிறவன் மறுபடியும் புது பலன் அடைகிறான். அந்த 153 நாள் ப்ராசஸ் என்பது நீங்க வெளியில வரவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா யாருனே வெளியில தெரியாது. ஆனா 153 நாளுக்கு பிறகு ஒரு ஃபெதர் உருவாகும் தெரியுமா? அந்த ஃபெதர்னால எங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு அந்த ஃபெதர் உருவாதுல, புதிய பீக் வருதுல. இப்ப என் 40 வருஷத்துல 30 வருஷத்தை கத்த கூட தர்றார். இப்ப கழுகினுடைய வயசு எத்தனை வயசு தெரியுமா? 70 வயதாய் மாறுகிறது.
நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, எந்த கழுகு ரினியூ ஆகுறதோ அந்த கழுகு 70 வருஷம் கண்டிப்பா வாழும். கையை தட்ட மாட்டீங்களே, நானா இருந்த கையை தட்டி இருப்பேனே. ஹல்லேலூயா. 70 வருஷம் கண்டிப்பா வாழும் அந்த கழுகு. ஏனென்றால் நான் போகிற ப்ராசஸ்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். இப்ப அந்த மலையை விட்டு வெளியில வரும் பொழுது கழுகு எப்படி பறக்கும் தெரியுமா? உயர பறக்கும். நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், இதை எல்லாரும் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கழுகு பொதுவா தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கழுகு எனர்ஜியை, சில பேர் பாருங்களேன், ஜெபம் பண்ணி அப்படி போய் இப்படி போய், சில பேர் எப்படி தெரியுமா, ஜெபம் பண்ணாலும் எனர்ஜி போகாது, அப்படி பறந்து அப்படி விட்டுருவாங்க, அப்படி காத்துல அப்படியே பறந்து போயிடும். கழுகு எப்படி தெரியுமா? இந்த கழுகு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, கழுகு பொதுவாய் தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா கழுகு ரொம்ப கவனமாய் பார்க்கும். அங்க என்ன விண்டு போதோ அந்த விண்டுக்கு ஏற்றபடி போனா, இப்படியே வச்சா போதும், விண்டே கூட்டிட்டு போயிரும் மேல. இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொன்ன, இது வரைக்கும் இப்படி பறக்கிறதை விட இப்படியே போனாலே போதும், அந்த பரிசுத்த ஆவியானவர்ங்கிற விண்டு உங்களை அப்படியே கொண்டு போயிடும். அப்ப நம்ம எல்லாரும் பாட்டு பாடலாம், மேலே உயரே 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 நான் பறப்பே. அல்லேலூயா. அந்த விண்டோட சேர்ந்து போகணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விண்டோட சேர்ந்து போங்க, காற்றோட சேர்ந்து போங்க. அல்லேலூயா. காற்றோட சேர்ந்து போனீங்கன்னா வேண்டாம். அல்லேலூயா. இறகுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். சில பேர் அங்க எங்க ஓடி 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 இப்படி இருக்கிற ஒரு கூட்டம் பெந்தேகோஸ்து சபையில இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃப்ரீயா விடணும். அல்லேலூயா. நல்ல இந்த வாரம் ஓடிட்டீங்களா? வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஒரு நாள் லீவ் இருந்தா கொஞ்சம் கேப் போட்டு பிள்ளைகளோட சேர்ந்து நல்ல எங்கேயாவது வெளியில போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கீங்களே. இது சின்ன ஆலோசனையா சொல்றேன். அன்னைக்கும் அந்த லீவு நாள்ல இந்த வேலையை செய்ய வேண்டும், நாம் எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும்னா எல்லாரும் பண்ணுங்க. அடுத்த நாள் அந்த லீவு முடிஞ்சு, என்னதான் ஆண்டவரே நாங்க கழுக போல தானே ஜெபிச்சோம், கழுகு போல. உனக்கு ஏற்கனவே ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டேன். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாளை நீ ரினியூ பண்ற நாளா மாத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் மிஷின் இல்ல. யாரு சொல்லுங்களேன். ஏங்க உங்ககிட்ட தானே பேசுறேன், கல்கிட்ட பேசுறேன்னு தெரியலையே, என் தொண்டை போயிடுச்சு. நம்ம மிஷின் இல்ல, நம்ம எல்லாரும் மனிதர்கள். சந்தோஷமா ஆவியானவர் நடத்துகிறபடி பறந்தா நீங்க வாழ்க்கை ஈஸியா ஆயிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை ஈஸி. இனிமே இந்த பாட்டை பாடாதீங்க சொல்லுங்க, வாழ்க்கை என்பது போராட்டமே பாடாதீங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. கரெக்ட், நான் சொல்றது கரெக்ட் தான். வாழ்க்கை என்பது போராட்டமே பாடாதீங்க. நானும் பாடியிருக்கேன். வாழ்க்கை என்பது போராட்டம். பைபிள்லயோ அல்லது சரி சொல்றாங்க, பாட்டு பாடுறோம். ஒண்ணு சொல்லட்டுமா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் சொன்னவர் இயேசு. என் நுகம் மெதுவாயும் என் சுமை. ஆண்டவர் இப்படி சொல்ல, என் நுகம் ஹார்டா அப்படி இருக்கு சொல்லல, என் நுகம் மெதுவாய் இருக்கிறது. அப்படின்னா அவருடைய நுகம் லேசா இருக்கும். வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா போங்களேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா போங்களேன். இப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு அப்படியே மகளுடைய வாழ்க்கை என்னாக 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 என்னாகுன்னா, கரெக்டா வீடியோ கரெக்டா வருதுன்னு நினைக்கிறேன். இப்படி இல்ல, இப்படி போகணும். அப்படி போனா எனர்ஜி சேவ் பண்ணலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் எனர்ஜி சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. அல்லேலூயா. புரிஞ்சிட்டா சில பேருக்கு உள்ள இறங்கிட்டு புரிஞ்சிட்டா சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா விண்டு வருதுங்க, அந்த விண்டே கூட்டிட்டு போயிரும் மேல. ஒரு பேராஷூட் மேல இருந்து விழுறவங்கள நான் பார்த்திருக்கிறேன். பேராஷூட் வந்து இப்படி உண்டு, ஒரு பேராஷூட் இப்படி உண்டு தெரியுமா? சரீரத்தோட மாட்டியிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்க எப்படி பறப்பாங்க நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏதோ மிஷின் வச்சா பறப்பாங்க. கரெக்டா அந்த விண்டு போகும் பொழுது மேல இருந்து தள்ளி விட்டுருவாங்க. அப்படி விடும் பொழுது அப்படி ரெக்கை விரிப்பாரு பாருங்களேன். அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் அவர் அப்படியே விண்டுலயே போவார். அவர் பறந்ததுக்கு பிறகுதான் பேராஷூட் ஆன் பண்ணுவார். எப்ப பேராஷூட் ஆன் பண்றாரு அதுக்கப்புறம் தான் கீழே வருவார். அல்லேலூயா.
அத போல இன்னைக்கு ஆவியானவருடைய விண்டே உங்களை தூக்கிட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அந்த மவுண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஈகிள்ஸ் வந்து எதற்காக காத்திருக்கும் என்றால் விண்டுக்காக காத்திருக்கும். அல்லேலூயா. நான் நேற்றுக்கு படிச்சது அப்படியே சொல்றேன். தன் இறகை வீணாய் செலவழிக்காது. சில வீட்டுல இந்த கோழி வளர்க்குற வீடை பார்த்திருக்கீங்களா? டப்ப 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 டப்பன்னு சவுண்ட் கேட்கும். யாரா அது ஹெலிகாப்டர் பறக்குதா பார்த்தா கோழி என்ன செய்யும்? சரி, சவுண்ட் தான் இப்படி வருதுன்னு பார்த்தா எவ்வளவு தூரம் பறந்துருக்கு? காம்பவுண்ட் கூட உட்காந்து. சில பேர் வாழ்க்கையில ஆண்டவரே கத்தி கத்தி எவ்வளவுப்பா பறந்திருக்க? காம்பவுண்ட்ல தான் உட்காந்துருப்பான். அல்லேலூயா ஆமென். ஒரு ஆள் சொல்லிட்டு டப்பா டப்பா டப்பான்னு அடிச்சா சவுண்ட் மட்டும் தான் வருது. எங்க இவ்வளவு சவுண்ட் வருது? இங்க ஆராய்ச்சியாளர்கள் ஈகிளை குறிச்சு ஒண்ணு சொல்றாங்க. அது பறக்கும் பொழுது சவுண்ட் வராதான், சைலன்ஸா இருக்குமா. ஆனா நிக்கிற இடம் உச்சில இருக்கும். இங்க இருந்து பார்த்தா கழுக பார்க்கவே முடியாது. அது உங்களை பார்த்தா கூர்மையா பாத்துரும். நீங்க சில பேர் அப்படி ஆவியில் அபிஷேகத்தை பெற்று ஓ ஓ ஓ டப்பா டப்பா டப்பா, எங்க ஆளை பார்த்தா சின்ன காம்பவுண்ட் தான் உட்கார்ந்திருப்பாங்க. கோழி மாதிரி உட்காருவதற்கு நீங்க அழைக்கப்படல, கழுக போல பறப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோழி மாதிரி அல்ல, கழுக போல. ஆனால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, மதியம் கோழி சாப்பிடுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. மதியம் என்ன செய்யலாம்? கோழி சாப்பிடலாம். ஆனா கோழி மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க, டப்ப 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 புளிதான் கிளப்பி விடும். கோழி பார்த்திருக்கீங்களா? நானும் பார்த்திருக்கேன். கோழியை வளர்த்தது இல்லை, சில கோழிகள் உள்ள வீட்டுக்கு நான் போயிருக்கேன். புழுதிய கிளப்பி விட்டுரும். கிளப்பி விட்டு ஐயா எங்க போறாங்கன்னு பார்த்தா காம்பவுண்ட்ல தான் நிற்பாங்க ஐயா. அந்த ஐயாவால அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது. ஆனா சில இது புழுதியும் கிளப்பாது, ஒன்னையும் கிளப்பாது. அல்லேலூயா. நான் யாரையும் இது பண்ணி பேசல, நான் சத்தியத்தை இந்த இடத்துல சொல்றேன். நீங்க 4 பேரை தள்ளி விட்டு அப்படி அடிச்சுதான் மேல பறக்கணும்னு இல்லை. ஆவியானவர் இருந்தாருன்னா அவரை கொண்டு போயிருவார் மேல. மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய இறை சுலபமா கிடைக்கும். இன்னொரு போட்டோ இருந்தா டக்கு டக்குன்னு போட்டு பாருங்க எல்லாம் அந்த இன்னொரு போட்டோ அந்த போட்டோ போட்டு ஏங்க இதோடைய லுக்க பாருங்களேன். ஃபிளைட் மாதிரி இருக்கா? இதுதான் ரினியூ ஆகி பறக்கிற ஒரு கழுகு. நல்ல கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்களேன். அப்படியே பறக்கும். அல்லேலூயா. வேற ஏதாவது போட்டோ இருந்தா போட்டு விட்டுருப்பா. வேற என்ன போட்டோ இருக்கு? இது என்ன போட்டோ? இத பாருங்க. அது இப்போ ரினியூ ஆகின கழுகு எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே அப்படி சிங்க மாதிரி இருக்கா? அப்படி இனிமேல் நாங்க ஐயாவை எட்டினாலும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அது மேல இருந்து கீழே பார்த்தா எவ்வளவு பெரிய இறையானாலும், ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, சிறுத்தையை கூட அதை பிடிக்க முடியுமா? சிறுத்தையை கூட பிடிச்சு கொண்டு போக முடியுமா? அந்த அளவுக்கு ஹேண்ட்ல பவர் இருக்குமா? அதான் கழுகு. அப்பனா ஆண்டவர் சும்மா பைபிள் எழுதி வைக்கிறாங்க. கழுக போல பலனா சாதாரணமா இல்ல. சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கு, கழுகை போல என் வயதை திரும்ப வாழ வயதை போல் மாற்றுவார். இனி வருகிற நாட்களில் கழுக போல மாறிட்டீங்கன்னா உங்களை பாக்குறவங்க சொல்லுவாங்க, அக்கா நீங்க இந்த வயசுல இருந்த மாதிரி இல்ல, ஒரு 10 வயசு இளம மாதிரி இருக்கீங்க. அல்லேலூயா. ஃபேர் எவர் போடுதீங்களா? ஃபேர் அண்ட் லவ்லி போடுதீங்களா? இல்ல, லவ்லி ஜீசஸ் கூட இருக்கிறார். லவ்லி கர்த்தர் கூட இருக்கிறார். இயேசு ராஜா கூட இருக்கிறார். அதனால 10 வயசு இளமையானா இருக்கிற. அல்லேலூயா. ஆமா, 10 பான்ஸ் போடுற அடிச்சாலும் அங்க அழகு வராது. அல்லேலூயா. வேற ஏதாவது போட்டோ உயர பறக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பாடல் உண்டு, அந்த பாடலை பாடி நம்ம முடிக்க போறோம். அப்படியே நம்ம எளிமை நிற்கலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகை போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து நீங்க உயர பறக்க போறீங்க. இன்னி வருகிற வாரம் நீங்க உயர தான் பறக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் உயர பறக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தது? இந்த கழுகை குறித்து எத்தனை பேர் தெரிஞ்சு கொண்டீங்க? நீங்க காத்திருக்கணும்னா கீழே காத்திருக்க கூடாது, மவுண்டன் கூட தான் போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் நாட் a ground level. இத பாருங்க, எதை பிடிச்சிட்டு போகுது? மீன். தூண்டில போட்டாலும் மீன் கிடைக்க மாட்டேங்குது. உள்ள போகிற மீன் ஒரு மீனவனுக்கு அந்த இடத்த வலை போட்டாதான் கிடைக்கும். இது மீன் எப்படி தெரியுமா பிடிக்குது? மேல இருந்து பறந்து வந்து பிடிக்குது. ஏன்னா அதனுடைய ஐ மனுஷனுடைய ஐயை விட 2 மடங்கு கூர்மையான ஒரு ஐ. இன்னைக்கு உங்கள் கண்களை கர்த்தர் ஆவிக்குரிய கண்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த படத்தை எதுக்கு நான் காட்டினேன்னா, இது விஷுவலா உங்களுக்கு புரிஞ்சா இதை போல நீங்க மாற நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருக்கு
காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்றால் ஆரம்பத்தில் அடிப்பீங்க, அதுக்கப்புறம் அடிச்சுட்டே இருக்க மாட்டீங்க. ஃப்ளோ தான், ஃப்ளோலயே போவீங்க. ஆவியானவர் உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் அந்த ஓடினாலும் இளைப்படையார்கள் என்றால் என்ன தெரியுமா? அவங்க பலத்தில் அவங்க அடிக்க மாட்டாங்க, ஆவியானவர் கொண்டு போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. 60 வயசு ஆனாலும் கொண்டு போவார், 20 வயதானாலும் கொண்டு போவார், 100 வயது வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். மோசே நடத்தின தேவன், யோசுவாவை நடத்தின தேவன், ஓ ஹல்லேலூயா, ஈனோக்கை நடத்தின தேவன் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வி என்ன? இந்த வசனம் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஏசாயா 40. கழுகினுடைய வயது எவ்வளவுதான்? 40. ஆனா 30 வயசை கர்த்தர் கூட்டுறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பாடுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து. பாடுவோமா? செட்டைகளை விரித்து, செட்டைகளை விரித்து உயரே உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்தி. பாடாம யார் இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். லிம்ரா கஷல் பிரபு. ஓ புதுவெல நடைந்திடுவாய், நீ புதுவெல நடைந்திடுவாய். கைகளை தட்டி புதுவெல நடைந்திடுவாய், நீ புதுவெல நடைந்திடுவாய். புதுவெல நடைந்திடுவாய், நீ புதுவெல நடைந்திடுவாய். எல்லாரும் பெற்றுக்கொள்ள போறோம். அடுத்த 3 நிமிடம் அபிஷேகத்துல கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் செட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு நல்ல கையை தட்டுங்க. சபை வாலிபர்கள் கையை தட்டுங்க, சகோதரர் கையை தட்டுங்க. கையை தட்டிட்டு இருக்க வேண்டாம். ஓ செட்டைகளை விரித்து உயரே எழும்பிடு. புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவே. பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி அந்நிய பாஷையில எல்லார் மேல அந்த புதுபலன் வருவதாக. பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால நான் கண்மலையின் மேல் இருக்கும்படியால், கண்மலையின் மேல் நிற்கும்படியால் ஒரு அபிஷேகம் என் மேல் பொழிவதாக. பெற்றுக்கொள்ளுங்க. லாம் பிரகாஷக தல மன்றபா அல் பிரகாதிராந்தலபா இல்ப்ரமா ஷம்தலபா ரகல் பிரபானா அன்பிரகாஷகல் பிரபோனியா இல்ப்ரமா ஷதலபா ரகதனா. அந்நிய பாஷைகள்ல ஒரு கழுகை போல ஒரு புது பலனை பரிசுத்த ஆவியானவர் தரப்போகிறார். இனி என்னுடைய ஸ்ட்ரென்த், இனி என்னுடைய பலன் கிரவுண்ட் லெவல் அல்ல, என்னுடைய பலன் கண்மலையின் மேல், கண்மலை ஆனவர் மேல், கண்மலைக்குள்ளே, கண்மலையோடு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னை விட்டு களையப்படுவதாக. நான் எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாமலே ஆவியானவர் பலத்தோடு பறக்க கர்த்தர் கிருபை தர போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள.
புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன். சகோதரிகள் பக்கத்துல சகோதரிகள் கரத்தை, சகோதரர்கள் பக்கத்துக்கு சகோதரர் கரத்தை பிடிச்சுக்கோங்க. உங்க மேல நான் கையை வச்சு ஜெபிக்கல, கையை பிடிச்சுக்கோங்க. உங்க மேல ஆண்டவருடைய கரம் இப்போ இறங்கட்டும். ஏசாயா 40:31 படி ஆவியானவர் கரத்தை தொடுவாராக. சேர்ந்து ஒரு முறை பாடுவோமா? புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கடைசியாக புது பலன் அடைந்திடுவே. இத பாடும் பொழுதே பக்கத்தில் இருக்கிறவங்க மேல ஒரு புது பலன் வரும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படி இவர்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதை மட்டும் ஆஃப் பண்ணிருங்க. ஒரே ஒரு காரியம், நம்முடைய மாணவர்களுக்காக சின்ன ஜெபத்தை